இப்ப மேட்டர் என்னன்னா, யாருமே குரல் குடுக்கல. ஆனா தொடர்ந்து கமல் வந்து உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும்னா, என்ன என்ன தப்பா பேசினாரு? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தப்பா பேசியிருந்தா மன்னிப்பு கேட்கலாம். நீ தப்பா புரிஞ்சுக்கிறதுக்குலாம் நம்ம மன்னிப்பு கேட்க முடியுமா? மேட்டர் அதானே. தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இவர் பேசினதே வந்து அங்க யாருக்கும் புரியல. அததாங்க சொல்றேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இவர் பேசினது இவருக்கும் புரியல. இவர் இவருக்கு பேசினது புரியாம அவர் எப்படிங்க பேசுவாரு? இவரு ஏங்க இன்னைக்கு ஒரு திரைத்துறையில இல்ல கமல மிஞ்சறதுக்கு ஆள் இல்ல. ஒத்துக்கிறீங்களா? யார் சொன்னா கமலம் மிச்சத்துக்கு ஆள் இல்லைன்னு? இருக்காங்களா? யாரு இருக்கா? யார் கமல் அளவுக்கு திரைப்படம் அதுல ஒரு குவாலிட்டி, அதுல அத ரசிச்சு தன்னோட இதுக்கு வாழ்நாள் முன்னாடி முழுவதும் அப்படி இந்த யார் நடிகர் இருக்காங்க? இல்லையா? யார் இருந்தா? இதுக்கு முன்னாடி அப்படி இந்த நடிகர் இருந்தது இப்ப இல்லையா? சிவாஜி யாருங்க கணேசன் இருக்கா? இருந்தாரு. இப்ப அவர் சிவாஜி தமிழர் தானங்க. ஆமா. அத நான் என்ன கேட்கிறேன், ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல கமல் அளவுக்கு திரைப்படத்தை ரசிக்கக்கூடிய திரைப்படம் தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி சம்பாரிச்சது முழுக்க அதுல போட்டுட்டு அது யாருமே அந்த அளவுக்கு இல்ல. கலை அந்த திரைத்துறை அப்படின்ற அந்த கலையை காதலிக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது கமல் அளவுக்கு யாரும் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? அமிதாப் இருக்காரு. யார் இருக்கா? அமிதாப் இருக்காரு. இப்ப அவர் பிரச்சனை பண்றாரா? அப்ப என் கேள்வி, அதுதான் சொல்றேன். இருங்க, அதுதான் கர்நாடகால சொல்றேன் வாட்டர் உங்களுக்கு. நாகராஜன் என்ன சொல்றாரு? படம் ஓடக்கூடாதுன்றாரு. ஏன் ஓடக்கூடாது? ஏன்னா இங்க வந்து தமிழ் மொழி நீ பெருசு சொல்லிட்டேன்னு சொல்லி பேசுறான். இப்ப நான் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை தாக்குறானுங்க. இப்ப அதே இங்க தாக்கல, இது வரைக்கும் தாக்கல. ஏங்க இதுக்கு முன்னாடி தாக்கியிருக்காங்களா இல்லையாங்க? இதுக்கு கர்ப்பிணி முன்னாடி- பெண்களை எட்டி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன தண்ணி பிரச்சனை, அதாவது கர்நாடகா அதான் தண்ணி சொல்றேன். பிரச்சனை வரும்போது, இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை கர்நாடகா தண்ணி தாக்குனாங்கன்னு பிரச்சனை பார்க்கணும். வரும்போது தமிழர்களை தாக்கியிருக்காங்க. தமிழ் வாகனங்களை அடிச்சு நொறுக்கியிருக்கானுங்க. அப்பவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க அந்த தமிழ்ன்ற உணர்வு இல்லாத இங்க இருக்கக்கூடிய மக்கள் கடந்து போயிட்டான். ஆனா இப்போ அதே விஷயத்த இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் கூட சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீ கமல் படத்தை பிளாக் பண்ணனா நாளைக்கு உன் படத்தை இங்க நான் தடை பண்ணுன்னு சொல்லியிருக்கான். இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் இங்க அதாவது திரைப்படமா பார்ப்போம், அதாவது போவோம். சந்தோஷ் சிவன் அவர்கள் இயக்குன இனம் படம், தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர்கள் நடிச்ச தமிழ் நடிகர்கள் நடிச்ச படம் ரிலீஸ் ஆனப்போ அவ்வளவு போராட்டம் நடந்துச்சு. அப்பெல்லாம் வாய் மூடிட்டு அமைதியா இருந்தீங்க. உங்களுக்கு கமல்னு மட்டும் பேர் வந்த உடனே நீங்க குதிக்கிறீங்க. சின்ன பட்ஜெட்ல வர படங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க வரமாட்டீங்க. ராஜன் அவர்கள் இதான் பண்றாரு. ராஜன் அவர்களுக்கு வந்து தேவையில்லாத அரசியல் இதெல்லாம். ராஜன் அவர்கள் வந்து இப்போ இவர் வந்து விஜயோடைய படத்தை நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு இவர் சொல்றதுக்கு யார் முதல்ல? இவருக்கு என்ன உரிமை இருக்கு பேசுறதுக்கு? ஏன் இருக்கு? அவர் தமிழ் என்ன உரிமை இருக்கு? ப்ரொடியூசர் தானங்க. தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சில்ல அவரும் மெம்பர் தானங்க. ஒரு சங்கத்தோட மெம்பரா இருக்காரு. அவர் பேச உரிமை எந்த ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பரா இருக்காரு அவரு? ஏன் இல்லையா அவரு? 2 ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கு. 2 ப்ரொடியூசர் கவுன்சில் எந்த ப்ரொடியூசர் கவுன்சில் அவர் மெம்பரா இருக்காரு? ஏங்க மெம்பரா இருக்காரு. தமிழ்நாடு ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் நேத்து அறிக்கை கொடுக்குறாங்க. கமலுடைய படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. இங்க ரிலீஸ் பண்ற கன்னட படத்துக்கு நாங்க எந்த விதமான தடையும் ஏற்படாத அளவுக்கு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த பெரிய மனசு ஏன் கர்நாடகாக்காரனுக்கு இருக்க மாட்டேங்குது? நீங்க பேசக்கூடிய ஆட்களை ஏன் கர்நாடகா பீப்புளுக்கு, அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு, அங்க இருக்கக்கூடிய வாட்டர் நாகராஜன் போன்ற மொழி வெறியர்களுக்கு ஏன் நீங்க பாடம் எடுக்காம தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் பாடம் எடுத்துக்கிட்டு நீங்க தமிழர்கள் அமைதியா போங்க? இவர் வந்து கமல் வந்து மன்னிப்பு கேட்டா சரியா போயிடுமே, ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டாரு? கமல் ஏன் திரைப்பட விழாவில் போயிட்டு மொழி பத்தி பேசினா மொழியை பத்தி தப்பா பேசல. மொழி இப்படிதான் போறோம், மொழி கலப்புடா அப்படின்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தினர்னு சொல்றாரு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, ஒரே குடும்பம் இல்ல அப்படி எங்க போனாலும் நாங்க பைல்வான் ரங்கநாதன் மாதிரி இஷ்டத்துக்கு நாங்க பேசுவோம். எங்க போனாலும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை. அதுதான், எங்க போனாலும் பைல்வான் ரங்கநாதன் கேள்வி இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கிற மாதிரி நாங்க படத்துக்கு சம்பந்தமே இல்லாத கருத்துக்களை எல்லாம் நாங்க சொல்லுவோம். ஆர்சிபி ஜெயிக்குதுன்னு சொல்லி, சிஎஸ்கே தோக்குதுன்னு சொல்லி அங்க இருக்கிறவனுங்க கர்நாடகாவோட கொடியை தூக்கிட்டு வந்து அலப்பறை பண்ணி இங்க இருக்கக்கூடிய நபர்களை தாக்குறானுங்க. காணொலி காட்சி இருக்கு. அப்பெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, அந்த மக்கள் ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்கிற நபர்கள் யாருமே வாய்க்கு வந்து பேசல. யார் சொன்ன கொடுக்கலன்னு? யாருமே பேசலங்க. யாரு பேசுனா? நீங்க ஆதாரம் காட்டுங்க. 27 வழக்குகள் பதிவாச்சுங்க. 27 கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் ஆச்சு சென்னையில மட்டும். ஏங்க யாரு இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையாங்கிறது கவர்மெண்ட்டே கேட்கணும். நீங்க என்னங்க யாருமே குரல் கொடுக்கலன்னு சொல்றீங்க. ஞானசேகரன் வழக்குன்னு வந்தா ஒரு மாதிரி பேசுவோம், இங்க மொழி பிரச்சனை வந்தா ஒரு மாதிரி பேசுவோம்னா இது என்னங்க? இல்ல யாருமே நீங்க யாருமே குரல் கொடுக்கலங்கிறீங்க. யாருமே குரல் கொடுக்காம கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுமா? கிரிக்கெட் யாரும் குரல் கொடுக்காம கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுமா? என்ன நடவடிக்கை? கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணா போதுமா? நடவடிக்கை என்ன? ஈசிஆர் மேட்டர்ல ஒரு எங்களால கம்ப்ளைண்ட் மட்டும் தான் ஃபைல் பண்ண முடியும். நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட் எடுக்குமா? நான் மீண்டும் கேட்கிறேன். ஞானசேகரன் மேட்டருக்கு அதிமுக உள்ள வந்தீங்க, நீங்க தான் பிரஷர் போட்டீங்க, வெற்றி உங்களுக்கு எடப்பாடி அறிக்கை கொடுக்குறாரு. ஏன் அந்த மொழி பிரச்சனைக்கு எடப்பாடி வாய் திறக்கவே இல்லை? ஏன் மௌனமா இருக்கு? ஏன் பேசணும்? ஏன்
ஏன்னா அப்ப அவர் ஆதரிக்கிறாரு. ஆமாப்பா இங்க தமிழர்கள்லாம் இழிவானவன் தான் அவர் ஒத்துக்கிறாரா? ஏங்க வாட்டாளாங்கிற இங்க என்னென்ன பேசுறான், அவனை எதிர்த்து பேசுறது இங்க ஒரு தலைவர் இல்ல. சீமானை தவிர்த்து, இங்க வேல்முருகன் தவிர்த்து இங்க யாரும் கிடையாது. ஒரு ஆண்மை உள்ள தலைவர் கிடையாது. நீங்க எல்லாருமே அரசியல் பிழைப்பு நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க யாரும் வாய்த்து வந்து பேச மாட்டீங்கன்னா, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உங்களுக்கு முதலமைச்சர், எனக்கு முதலமைச்சர், பிடிச்சாலும் பிடிக்காத ஏத்துக்கணும். திமுக தலைவரை நான் ஏத்துக்கல, முதலமைச்சரை நான் ஏத்துக்கிறேன். கரெக்ட் தானே? ஏத்துக்கிறீங்களே? முதலமைச்சர் போட்டோ போட்டு, செருப்பு மாலையை போட்டு, நாயோட மூஞ்சில புகைப்படத்தை போட்டு, சாவு மேளம் அடிச்சு அந்த ஆளை வந்து பாடம் கட்டி எல்லாருமே கூத்தடிச்சாங்க. இங்க இருக்கக்கூடிய எந்த எதிர்கட்சி தலைவர் யாரு? புரட்சி தமிழரா என்னமோ சொல்லுவீங்க, எடப்பாடியார் கண்ணன் தெரிவிச்சாரு. ஆமா தெரிவிச்சாரு. இருங்க, அதான் வரேன். கண்ணனும் தெரிவிச்சாரு. என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க பிரஷர் கொடுத்தீங்க. இங்க உங்க கூட்டணி கட்சி பாஜக அங்க இருக்கான். இப்ப பாஜக கர்நாடக பாஜக என்ன சொல்றான்? தமிழ் மொழி வந்து இப்படி நீங்க கன்னட மொழி வந்து இப்படி பேசிட்டீங்க, எங்களுக்கு புண்படுது, மன்னிப்பு கேட்கணும், 48 மணிக்கு கெடு கொடுக்குறோம்னா நீ யார் ராஜா கெடு கொடுக்குறதுக்கு? ஏன் தமிழ்நாட்டுல கர்நாடக சிங்கம் ஒருத்தர் கூட உட்கார வச்சிருக்கீங்க? ஏன் வாய் திறக்கல? அவன் தான் கெடு கொடுக்க முடியும். ஏன்னா அங்கதான் நான் போய் படம் ரிலீஸ் பண்ணுவேன்னு உட்காந்துருக்காருல்ல, அதனாலதான் கெடு கொடுக்குறான். நீ நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன். கமல் தமிழரா இல்லையா? கமல் தமிழரா இல்லையா? கமல் தமிழர் தான். தமிழர் தானே? ஏன் அவருக்கு ஒரு பிரச்சனை வரவங்க ஏன் யாருமே போய் நிக்க மாட்டீங்க? ஏங்க ஏன் நிக்க மாட்டீங்க? கமல் பேசின கருத்து ஓகேங்க, கமல் பேசின இடம் தப்பு. நான் அதான் சொல்றேன், இடம் தப்புன்றீங்க. அந்த ஆளு அந்த இடத்துல நின்னுக்கிட்டு தப்பா எதுவும் பேசல. நான் என்ன கேக்குறேன், என்ன கமல் இப்போ ஒண்ணு இல்ல ஒரு அரசு விழாக்கு நீங்க போறீங்க, சரி, மேடையில உங்களை கூப்பிட்டு பேச சொல்றாங்க, சரி, மேடையில போய் நீங்க போயிட்டு எதிர்கட்சியை புகழ்ந்து பேசுனீங்கன்னா அங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் எப்படி அதை எடுத்துக்குவாங்க? அரசு அதிகாரிகள் அவங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலை வருமா? அரசு அதிகாரிகள் ஏன் தப்பா எடுத்துக்கணும்? அரசு அதிகாரிகள் ஏன்னா திமுக கட்சிக்காரனா? ஒரு நிமிஷம், அரசு அதிகாரிகள் திமுக கட்சிக்காரனா இல்ல. ஒரு நிமிஷம், நீங்க மேடையில போய் ஏறிட்டு என்ன கேக்குறேன், அந்த விழாக்கு சம்பந்தமே இல்லாத கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு அது ஒரு நெருக்கடி ஆகுது. இல்லங்க, அதைத்தான் கமல் பண்றாரு. படத்தோடைய ப்ரமோஷன் பேசினாருன்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், அவர் தப்பா பேசலங்க, ஆனா மன்னிப்பு கேட்கணும். ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. ஏன் தெரிவிக்கணும் அந்த கருத்தை? சம்பந்தம் இல்லாம தான் தெரிவிச்சிருக்காரு, தப்பா தெரிவிக்கல. இல்ல சம்பந்தம் இல்லாம ஏன் கருத்து தெரிவிக்கணும்? தப்பா தெரிவிக்கல இது வரைக்கும். அதாவது தப்பா பேசல. லாஸ்ட் 2 இயர்ஸ் வார்த்தை போட்டு பேச, கடந்த 2 வருஷம் மொழி இப்படி கலப்புல பிறந்ததுன்னு சொல்லி தப்பா எதுவும் பேசல. இல்ல தெளிவா தானே பேசுறாரு அவர். பேசல. நீங்க கமல்ஹாசனுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க. நான் கமலுக்கு சப்போர்ட் அந்த ஸ்டாண்ட்ல தான் எல்லாரும் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனால என்ன கருத்து சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. நீங்களா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கேள்வி கேக்குறதுனா கேட்டுட்டே போங்க, நான் பதில் சொல்ல விரும்பல. நீங்க கேட்டுட்டே இருங்க. நான் கேக்குறது ஒண்ணுதான், நான் கமலுக்கு ஸ்டாண்ட் எடுக்கல. இது தமிழ்நாட்டோட பிரச்சனை. இல்ல நீங்க பண்றது அதுதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க. கமலுக்கு கமல் பேசுன தப்பு இல்லைங்க, கமல் பேசுற இடம் தப்பு. அதுக்கு ஏன் மன்னிப்பு கேட்கணும்? கேட்டுதான் ஆகணும். நீ உன் படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு போயிட்டு சம்பந்தமே இல்லாம மொழி பத்தி நீ பேசினா, நீ படத்துக்கு ப்ரமோஷன் பண்ண போயிருக்கியா இல்ல மொழி பிரச்சனை கிளப்புறதுக்கு போயிருக்கியா? மொழி பிரச்சனை கிளப்பல, தப்பா என்ன பேசி அப்படி மொழி பிரச்சனை கிளப்பிட்டாரு. தப்பா என்ன பேசினாருன்னு கேக்குறேன். அவர் தப்பா பேசல, அவர் பேசின இடம் தப்புங்கிறேன் நானு. நீ இத போய் உன் அரசியல் மேடையில உட்காந்து பேசு. படத்துக்கு ப்ரொமோஷன் போயிருக்கீங்கன்னா படத்தை பத்தி மட்டும் பேசு. ஏன் அங்க போய் ஏன் உன் மொழி அரசியல் திணிக்கிற? இங்க கர்நாடகால இருந்து வரக்கூடிய எஸ் எல்லாம் தமிழக மக்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் பேசலையா? தமிழக மக்கள் பிடிக்கும்ங்கறாங்க அப்படிலாம் பேசலையா? ஒரு நிமிஷம், அவர் அங்க போயிட்டு ஒரே குடும்பத்தினர் தானா நம்மன்னாரு. அதத்தான் நான் என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க, நீங்களா தான் பேசிட்டு இருக்கீங்க. சரி, இதுல என்ன? யஷ் அங்க இருந்து வராரு, தமிழக மக்கள் எனக்கு பிடிக்கும், தமிழ் நான் பேச கத்துக்கிறேன்னு சொல்றாரு தவிர தமிழ் மொழியும் கன்னட மொழியும் ஒன்றிணைந்த மொழின்னு அவர் சொல்லல. எங்கேயும் கன்னட மொழி தான் தமிழுக்கு மூத்த மொழின்னு அவர் எங்கேயும் பதிவு பண்ணல. கமல் பதிவு பண்றாரு. அத கமல் ஏன் பதிவு பண்ணணும்? அத பிலிமோட ப்ரமோஷனுக்கு போனவரு படத்தினுடைய ப்ரமோஷன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே? சம்மதம் இல்லாம பைல்வான் ரங்கநாதன் மாதிரி நான் இஷ்டத்துக்கு நான் பேசுவேன், நான் பேசுறதானே நீங்க கேட்டுதான் ஆகணும். நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவான் அவன். நீ பேசலாம், நான் எதுக்கிட்ட கேட்கணும்? படத்தை ரிலீஸ் பண்றதா பண்ணு, இல்ல நான் இப்படிதான் பேசுவேன்னா உன் படத்தை நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்லுவான். படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? என் படம் அங்கதான் ரிலீஸ் ஆகணும், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னா படு. இது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையா இல்ல? இது மக்களுடைய பிரச்சனையே கிடையாது, கமலுடைய தனிப்பட்ட பிரச்சனை. கமல் அங்க போயிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணணும், இவர் தானே உட்காந்துட்டு இருக்காரு. மன்னிப்பு கேட்க சொல்றாங்கல்ல, மன்னிப்பு கேட்க முடியாது, நான் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன், கர்நாடகால என் படம் ரிலீஸ் ஆகாம போடுன்னு சொல்ல வேண்டியது. ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்ப போய் கர்நாடகா பிலிம் ப்ரொடியூசர் சேம்பர்ல போய் சமரசம் பேசிட்டு இருக்காருல்ல கமல். நான் என்ன கேட்கிறேன், இந்தியாங்கிற நாட்டுல தமிழ்நாடு கர்நாடகா எல்லாம் ஒரு அங்கமா இல்லையா? எல்லா மாநிலங்களும் ஒரு அங்கம் தான், அங்கம் தானே. இப்போ நீ படத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. நீ சொல்லிட்டு போ, நான் ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு நீ சொல்றல்ல, நான் அதுக்கு நீதிமன்றம் போறேன். நீதிமன்றம் ஒரு விஷயம் கருத்து சொல்லுது. நீதிமன்றம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா,
கமல் என்ன இது பேர் என்ன மொழி ஆய்வாளர்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், நீதிபதி என்ன மொழி ஆய்வாளரா? நீதிபதி எதன் அடிப்படையில நீதிபதி கன்னட மொழிய கமல் தப்பா பேசுறேன் எதன் அடிப்படையில சொல்றாரு? மாநில அரசு அங்க கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் அடிப்படையில சொல்றாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஆதரவாக தான் செயல்படுறாங்க தவிர நீதிக்கு சார்ந்து அவங்க செயல்படாது. அப்படித்தானே? அப்ப இங்க இருக்கிற நீதிமன்றம் நம்ம ஞானசேகரன் வழக்குல அரசுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லவே இல்லை. அரசு வச்ச ஆதாரங்கள் வச்சு இங்க தண்டனை கொடுத்துருக்காங்க. ஏங்க சரி, அப்படி பார்த்தா அதிமுக பங்குலன்னு நீங்க சொல்றீங்களா? அதிமுக பங்கு இல்லையா அதுல? அதிமுக கேட்டது என்ன கேட்டுச்சு? சிபிஐ விசாரணை கேட்டுச்சு. இங்க இருக்க நீதிமன்றம் என்ன போட்டாங்க? SIT விசாரணை போட்டாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப ஞானசேகரன் நீங்க சொல்ற விஷயம் அப்படின்னா கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு ஆதாரத்தை வந்து நீதிமன்றத்தை கொடுத்துட்டா நீதிமன்றம் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா தான் செயல்படுதுங்கிறீங்க. ஞானசேகரன் வழக்குல ஞானசேகரன் தவறு செஞ்சிருக்காரு அப்படிங்கறதுக்கான எவிடன்ஸ் நீதிமன்றத்துல கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நீதிமன்றம் அதுக்கான தண்டனை தான் கொடுக்குமே தவிர ஞானசேகரன் தவறு பண்ணலன்னு அவங்க சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்கு அந்த ஞானசேகரனுடைய விஷயத்துல அதிமுக சொன்னது செய்யல, ஆனா வழக்கினுடைய தீர்ப்பு மட்டும் அதிமுக சாதனையா கொண்டாடுறீங்க? எங்கேயுமே கொண்டாடலங்க. இருக்காரு எடப்பாடியாரு, இது அதிமுக சாதனை அதிமுக நீதிமன்றம் போன காரணத்தினாலதான் SIT ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. நான் மறுபடியும் கேட்கிறேன், அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ கம்யூனிசமோ இல்ல இங்க திமுகவோ விசிகாவோ பாமக கூட குரல் கொடுத்துட்டாங்க. இவங்களை தவிர்த்துட்டு இவங்க இப்ப சொன்ன நபர்கள் யாருமே இந்த மொழி பிரச்சனைக்கு கமலுக்கு உறுதுணையா பேசணுங்கிற கமலுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு மற்ற கட்சிகள்லாம் ஏன் பேசணும்? கமலோட தனிப்பட்ட பிரச்சனை. நீ இஷ்டத்துக்கு உன்னுடைய படத்தோடைய ப்ரமோஷனுக்கு போயிட்டு இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பேசுவ. தப்பா உனக்கு நாங்க வந்து சிங் சண்ட் போட்டுட்டு இருக்கணுமா பின்னாடி உட்காந்து? அது தப்பா பேசினாரோ சரியா பேசினாரோ இஷ்டத்துக்கு நீ என்னத்தையா மேடையில உட்காந்து பேசுவ. அதெல்லாம் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். உனக்கு தப்பு பண்ணாதானே மன்னிப்பு கேட்பீங்க. நீங்க தப்பு பண்ணல, நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா? அதுக்காக இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசினாலும் நான் மன்னிப்பு கேட்க போயிடுவீங்களா நீங்க? இப்போ ஒண்ணு இல்ல, ஏதாவது பேசுனா நான் உதாரணத்துக்கு சொல்றேனே, உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேனே, ஒரு திமுக பொதுக்கூட்ட மேடைக்கு போறீங்க, நீங்க உங்களை சிறப்பு பேச்சாளர் கூப்பிட்டுருக்காங்க, நீங்க போறீங்க, போயிட்டு கருணாநிதி என்னுடைய தாத்தா, கருணாநிதி சொத்துல எனக்கு பங்கு இருக்குன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அங்க இருக்கிற திமுக காரன் மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவானா மாட்டானா? ஏன் சொல்ல போறான்? பல பேர் சொல்லியிருக்கான், கருணாநிதி எங்க அப்பா, எங்க கருணாநிதி சொத்துல பங்கு கொடுன்னு கேக்குறீங்க. நான் சொல்றேன், நான் சொத்துல பங்கு சொத்து தான்ப்பா, அதுல பங்கு கொடுப்பான்னு எங்க நான் என்ன கேட்கிறேன், நீங்க நடக்காத ஒரு விஷயத்துக்கு போறீங்க. நான் நடந்த விஷயத்தை பத்தி பேசுறேன். நடந்த விஷயத்துக்கு உங்க கருத்து சொல்லுங்கன்னா, நடக்காத ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. நடந்த விஷயம் என்ன? கமல் பேசினாரு, என்ன பேசினாரு? தப்பா பேசல. தப்பா பேசாததுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணும். பேசின இடம் தப்பு, அவர் பேசின இடம் தப்பு. தப்பா எதுவும் பேசல. படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு போயிட்டு படத்தை மட்டும் ப்ரொமோட் பண்ணணும். அங்க உட்காந்துட்டு மொழி பிரச்சனையை பேசிட்டு ரைட் பிரதர், பொறுத்து பாப்போம் பிரதர். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இங்க பிரச்சனை கமல் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு ஒரு தரப்பு சொல்றாங்க, கேட்க கூடாதுன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. நீங்க திமுக என்ன கேட்டா கமல் கேட்டே ஆகணும் சொல்லிட்டாரு. என்ன கேட்டா கமல் கேட்டே ஆகணும். கமல் கேட்டே ஆகணும். தமிழ்நாட்டுடைய மானத்தை அடமானம் வச்சு ஆகணும். இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இது கமலுடைய தனிப்பட்ட பிரச்சனை. தனிப்பட்ட பிரச்சனை இல்லைங்க, கிடையாது. இது கமலுடைய தனிப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனைகளால என்ன ஆகுது அப்படின்னா, திமுக செய்யற அத்தனை தவறுகளும் அத்தனை ஊழல் பிரச்சனைகளும் மூடி மறைக்கப்பட்டு கமலுடைய விஷயம் மட்டும் பெரிய அளவுல ஹைலைட் ஆகுது. இந்த பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனைனாலதான் இப்ப திமுக ஒட்டுமொத்த பிரச்சனை இங்க வந்து மறைக்கப்படுதா? ஏங்க மீடியா ஒண்ணு இல்ல தமிழ்நாடு மீடியா அப்படி தெரியுமா? தமிழ்நாடு மீடியா அப்படி தெரியுமா? ஏற்கனவே திமுக ஊழல் பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற பல இளைஞர்களுக்கு இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைன்னே தெரியல. RCB 18 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருச்சு கொண்டாடி இருக்கான் முட்டா பைய. ஏன் கொண்டாடக்கூடாது? அறிவு கிடையாது. ஏன் கொண்டாடக்கூடாது? ஏன் கொண்டாடணும்? ஏன் கொண்டாடணும்? ஏன் கொண்டாடக்கூடாது? அது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு, அவன் கொண்டாடுறான். கரெக்ட். அப்போ படத்தை ரிலீஸ் பண்றது ஒரு பொழுதுபோக்கு. அவன் படத்தை ரிலீஸ் பண்ணி மக்கள் பாக்குறதும் பார்க்காது, அங்க இருக்கிற மக்கள் பிரச்சனை. அதுல நீ அரசியல் பண்ணாதன்றான். கரெக்ட் தானே? ஏன் அரசியல் பண்ற? அப்ப அரசியல் பண்ற, பிரிவினையை தூண்டுற, தமிழர்களை இழிவா சொல்றீங்க. அதுக்கு மூல காரணம் யாரு? கமல் இல்ல. அதுக்கு மூல காரணம் கமல் இல்ல. போற இடத்துல நீ போற இடத்துல உன் வேலையை மட்டும் பார்த்தா பிரச்சனை இல்ல. பேசக்கூடிய நீ போற இடத்துல கன்னடா வந்து தமிழுக்கு தமிழ் வந்து கன்னடாக்கு மூத்த மொழி, தமிழ் தான் எல்லாமே அப்படின்னு நீ உன் கருத்தை பதிவு பண்ணா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. கமல் பேசுறது ஒதுக்கிடுவோம். கமல் பேசவே இல்லை, இந்த டாபிக் நடக்கவே இல்லை. ஆனா இங்க அங்க இருக்கக்கூடிய கன்னடர்கள் தமிழர்கள் மீது வெறுப்பு இருக்கா இல்லையா? இருக்கத்தாங்க செய்யும். இருக்குதானே? இருக்குதானே? வெறுப்புன்னு தானே செயல்படுறான். அந்த வெறுப்பின் காரணமா இங்க ஏதோ ஒரு பின்விளைவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னடர்களுக்கு ஏதோ நடக்குது அப்படின்னா பொறுப்பு யார் எடுத்துக்கணும்? அதுக்கு மூல காரணம் கர்நாடகாக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவோமா? இல்ல இங்க அந்த குற்ற செயல் செஞ்சவனா குற்றவாளின்னு சொல்லுவோமா? அதுக்கு மூல காரணம் திமுக அரசுன்னு சொல்லுவாங்க. என்னங்க
அதான் சொல்றேன், உங்களுக்கு திமுக எதிர்ப்புன்ற மலையில ஊறுனதுனால எல்லாமே திமுகன்றீங்க. நான் என்ன சொல்றேன், அதாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இடத்துல ஆளும் மஸ்தா இருக்கு. ஒரு இடத்துல ஒரு கர்நாடகா தமிழ்நாட்டுல ஒரு கர்நாடகா அடிச்சுட்டீங்கன்னா இருக்கணும். நீங்க எதிர்க்கட்சி தலைவரா செயல்படாதது இது ஒரு காரணம் தான். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் தான். ஆமா, எதிர்க்கட்சி தலைவர் தான் போலீஸோட எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அடிக்கிறவனை போயிட்டு தப்பு தப்புன்னு அடிக்கணும். உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் தான் ரோட்ல வந்து போராடணும். எல்லாரும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு போவீங்க, நாங்க பாத்துட்டு இருக்கணும். எதிர்க்கட்சியா இருக்கும்போது பண்ண மாட்டீங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது அத்துமீறுவீங்க. எல்லாத்தையும் நாங்க பாத்துறோம். ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் துப்பாக்கி சூடு நடத்தின காவல்துறை அதிகாரிக்கு டிஜிபி போஸ்டிங் தூக்கி கொடுப்பீங்க. நான் சொல்றேன், திமுக அதிமுக ஒரே மாதிரி தான் இருக்கீங்க தான் இப்ப ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். திமுகவும் குரல் கொடுக்கல, அதிமுக பிரச்சனை குரல். அதனால கமல் பின்னாடி நாங்க போனோம். கூட்டணி கட்சியில இருக்க கூட பாமக, அதனால கமல் பின்னாடி நாங்க போனோங்கிறீங்க. நீங்க கமல் பின்னாடி போவாங்க. நீங்க கமலுக்கு தாங்க ஆரம்பத்துல சப்போர்ட் கமலுக்காக, கமலு பின்னாடி போன்னு சொல்ல, கமலுக்காக போங்கன்றேன். உங்களுக்கு இருந்தா போவீங்க பிரதர், இல்லனா போக மாட்டீங்க பிரதர். அவ்வளவுதான். கமலுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கான நாங்க குரல். சரி, ரைட் பிரதர், பொறுத்து பாப்போம் பிரதர் என்ன நடக்குது அப்படின்னு. கமல் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா அது இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கமல் மன்னிப்பு கேட்டு அடகு வைக்கக்கூடிய செயல் தான். இங்க இருக்கக்கூடிய உண்மையான தமிழர்கள், எனக்கு தமிழ் உணர்வு இருக்குப்பா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் கண் விழிச்சு பாருங்க, சுத்தி என்ன நடக்கும் பாருங்க. பக்கத்து மாநிலத்துக்காரன் நம்மளை போட்டு கேவலமா ட்ரீட் பண்றான், நம்மளை கேவலமா நடத்துறான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு கொண்டாடு தப்பு இல்ல. எதுக்கு கொண்டாடணும் கொஞ்சம் சிந்தனையோட, கொஞ்சம் சுய அறிவோட பாரு. அவ்வளவு. இப்ப நீங்க பண்றது மொழி வாரியான அரசியலோட சேர்த்து பிளவுவாத அரசியலும் சேர்த்து நாங்க பண்றோம். ஆமா, கர்நாடகாரன் பண்ணல. கர்நாடகாரன் பண்றதையும் தான் நீங்க பண்றீங்க. அவன் கர்நாடகாரன் என்ன பண்றானோ அதைத்தான் நீங்களும் பண்றீங்க. அவன் பண்றது தப்பு, ஆனா நாங்க அதை தான் பண்ணுவோம் அப்படின்னா இல்ல பிரதர், அவன் பண்றது தப்பே தான் நீங்க தான் பண்றீங்க. அதான் பண்ணுவேன், தப்பு தான் பண்ணுவேன். எதிர்வினை அப்படிதான் இருக்கு. தப்பு பண்ண கேள்வி கேட்பாங்க. நான் கருத்து கிடையாது, இந்த கணத்துல காட்டி இந்த கணத்தை வாங்கிட்டு போறது. அதான் சொல்றேன், நீங்க தப்பு பண்ணா மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க மொழிப்பற்று இல்லாம மக்கள், தமிழக மக்களுடைய தமிழ் உணர்வு இல்லாம நீங்க இருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அப்படிதான் இருப்பேன். கர்நாடகாரன் பண்ணக்கூடிய தப்பை தான் நானும் பண்ணுவேன். தப்புன்னா ஜெயிலுக்கு தூக்கி போட்டு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதானே. மன்னிப்பு கேளுங்க. நான் கேட்க முடியாது, கேட்கணும். கமல்ஹாசன் கட்டாயமே கேட்டாம கூடாது, கேட்காம படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. படம் நாசமாக நடுவுத்தருக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் பிரச்சனை பாத்துக்கிறோம். அப்புறம் ஏன் போய் கர்நாடகா ஃபிலிம் ப்ரொடியூசர் சேம்பர்ல போய் கெஞ்சிட்டு இருக்காரு கமல்? நீதிமன்றம் தானே போயிருக்கோம். நீதிமன்றம் தானே போனா இன்னைக்கு காலையில கர்நாடகா ஃபிலிம் ப்ரொடியூசர் சேம்பர்ல போய் கெஞ்சிட்டு இருக்காரு கமல். காலையில 11 மணில இருந்து இப்ப வரைக்கும் பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை தானே போகுது, கால விழுவலையே, மன்னிப்பு கேட்கலையே. நான் சொன்ன கருத்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. தவறாதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க, கேட்டாலும் ஆச்சரியம் இல்ல. தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டானுங்க, முட்டா பயலுக தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல என்ன பிரச்சனை? முட்டா பயலுக கர்நாடகா வாழக்கூடிய முட்டா பயலுக. இதே கர்நாடகாரன் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் முட்டாளுன்னு சொன்னா நீங்க அமைதியா இருப்பீங்க. நீங்க மட்டும் கர்நாடகாரன் முட்டாளுங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அடிக்கலையா? அடிச்சப்பலாம் அமைதியா தானே இருந்தோம், புத்திட்டு தானே இருந்தோம். யார் சொன்ன அமைதியா இருந்தாங்கன்னு? உச்சநீதிமன்றம் போலையா? திருப்பி அடிக்கல, அமைதியா தானே இருந்தோம். மாநில அரசு தரப்புல உச்சநீதிமன்றம் போனோமா இல்லையா? திருப்பி அடிக்கல. மாநில அரசு தரப்புல இருந்து உச்சநீதிமன்றம் போனோமா? நாங்க நீதியை நாடக்கூடிய நபர்கள். கமல் போயிருக்காரு. நாங்க நீதியை மட்டுமே நம்பக்கூடிய நபர்கள். அந்த உங்கள மாதிரி வந்து லத்திய தூக்கிட்டு அடிச்சோம், உடைச்சோம், எல்லாரையும் கொளுத்தணும்னு போற ஆளு கிடையாது. வன்முறை தோண்டக்கூடிய நபர்கள் கிடையாது. கமல் வன்முறை தோண்டக்கூடிய நபரா இருக்காரு. இதுவரையே கமல் மொழி வாரியான வன்முறை தோண்டிட்டு இருக்காரு கமல். சரி, ரைட்டுங்க. அந்த ஒற்றுமை பேசுறாங்களே கர்நாடகாரங்க, அவங்களுக்கு ஆதரவாக இருங்க. ரொம்ப நன்றி.